கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் கர்த்தருடைய பிள்ளையில் இணைந்திருங்கள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 ஆகிய வசனங்களிலே அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்டு போவது, அவர் தமது சிங்காசனத்தில் இருந்து தள்ளப்பட்டார், அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று, அவர் மனுஷரினின்று தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று, காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தியை கொஞ்சம் ஆழமா கவனித்தால், இருதயத்துக்குள்ளே ஒரு மேட்டிமை, ஆவிலே ஒரு கர்வம், இந்த ரெண்டு பிரச்சனை இருக்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன ஆபத்து வருகிறது? இதுக்கு காரணம் அடுத்த ஆளு கிடையாது. நம்ம ஆட்கள் எப்போதுமே சொல்லிடுவாங்க, எதை செஞ்சாலும் அவன் தான் காரணம், அவங்க தான் காரணம். அடுத்த ஆள கையை ஈஸியா நீட்டிடுவாங்க. ராஜாவுடைய இதயத்துக்குள்ளே மேட்டிமை வந்துச்சு. அவர் ராஜா, அதனால அவருடைய இதயத்துக்குள்ளே ஒரு மேட்டிமை. அவருடைய ஆவியில ஒரு கர்வம் வந்துட்டு, நான் எதனாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு பெருமை. தானியேல் 5ஆம் அதிகாரம் 18 இருந்து 21 ஆகிய வசனங்களில் அழகா எழுதப்பட்டிருக்கு. 20, 21 தான் டிஸ்பிளேல இருக்கு. 19ஆம் வசனத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோட வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். இது ராஜாவுடைய இதயத்துக்குள்ள இப்படி இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு காலை வேளையில செய்தி என்ன? அதுதானே நமக்கு முக்கியம். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி, சில குடும்பத்திலே வீட்டில் ஒரு கார் வாங்கினாலோ, இல்லை ஒரு சொந்த வீடு கட்டினாலோ, இல்லை ஒரு நல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு எடுத்தாலோ, இல்லை ஒரு நல்ல ஒரு மருமகளை வீட்டுக்கு எடுத்தாலோ, இல்லை ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டு, இல்லைன்னா ஒரு வெளிநாட்டில் உள்ள வேலை, இல்லை நிறைய படித்தாலோ, எங்கேயாவது ஒரு இடத்துல பெருமை வருதா? அதை கொஞ்சம் கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டுபிடிக்கணும். எனக்கு ஒரு குடும்பத்திலே ஒரு ஜெபக்குறிப்பு வந்துச்சு. அந்த பையனுக்கு 39 வயசு, ஏகப்பட்ட டிகிரி வாங்கியிருக்கான், கல்யாணம் முடியல, 2 வருஷமா வேலை இல்லை. அப்போ எப்பமாவது கூப்பிடுவாங்க, ஹலோ அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கும் போது, நான் இதுக்கு முன்னாடி உங்களை கூப்பிட்டுருக்கேன் அப்படிம்பாங்க. அப்படியா, சொல்லுங்க அப்படிம்பேன். எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படிம்பாங்க. லாஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதிகமா படிச்சாச்சு, அந்த படிச்சதுக்குள்ள வேலை வரல அப்படின்ட்டு வேற எந்த வேலைக்குமே போக மாட்டேங்காங்க. உள்ளூர்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, முதல்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க, உடனே நிப்பாட்டியாச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தா அவங்க படிச்சதுக்குள்ள அந்த வேலை இல்லையா, அந்த சம்பளம் இல்லையா, அதனால கல்யாணமும் முடிக்கல, வேலைக்கும் போகல, வீட்டிலேயே சும்மா இருக்காங்க, கையில செல்போன் வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு பாஸ்டர்ட்டையும் அடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சில இடத்துல நடக்கும், வெளியே தெரியாது. சில குடும்பத்தில் லட்சக்கணக்காக கொடுத்து படிக்க வச்சுருவாங்க,
என் பையன் அந்த நாட்டில் படிக்கான், என் பையன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அப்படிம்பாங்க. ஆனா சில நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு வெறுமை. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. பல லட்சங்கள் கொடுத்து பையனை வெளிநாட்டில் படிக்க வச்சாங்க. பல லட்சங்கள், கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லட்சம் சொல்லிடலாம். அந்த பையன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனா வேலை இல்லை. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வேலை இல்லை. அப்ப வீட்டுக்கு வந்து மருமகளை தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. நீ வந்த நேரம் தான் என் பையனுக்கு வேலை இல்லை. இந்த பையனை பல லட்சங்கள் கொடுத்து படிக்க வைக்கும் போது எல்லார்ட்டையும் பெருமையா பேசிட்டாங்க. என் பையன் அந்த நாட்டுல படிக்கிறான், அவ்வளவு பணம் கட்டி படிக்க வச்சிருக்க, பெருமையா பேசியாச்சு. பெருமையா பேசி நல்ல மருமகளையும் எடுத்தாச்சு. வீட்டுக்கு மருமகளும் வந்துட்டான். ஆனா பையனுக்கு இன்னும் வேலை இல்லை. ஏன்னா வெளிநாட்டில் படிச்ச பையன். உள்ளூர்ல வேலை வருது, எல்லா பக்கமும் வேலை வருது. ஆனா வெளிநாட்டுக்கு தான் போகணும். கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கட்டும் சொல்லி வீட்டில் வச்சாச்சு. பையன் அதுக்கப்புறம் வேலைக்கு போகலை. ஏன்னா சொத்து நிறைய இருக்கு. குடும்பத்தில் தாங்க முடியல, என் பையன் வேலைக்கு போக மாட்டேங்கன்னு சொல்லி ஒரே வீட்டில் பிரச்சனை. உடனே இந்த பிரச்சனை பாஸ்ட்டு வருது. என் பையன் இவ்வளோ லட்சங்கள் கொடுத்து நான் படிக்க வச்சேன், ஆனால் வேலைக்கு போக மாட்டேங்கான். இதெல்லாம் என்ன காரணம், என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இருதயத்துக்குள்ள ஒரு மேட்டிமை, ஆவியிலே ஒரு கர்வம். நான் யாரு, என் குடும்பம் யாரு, என் கோத்திரம் யாரு, நாங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி வாயில பேசுற வார்த்தை பெருமையான வார்த்தை, மேட்டிமையான வார்த்தை. இருதயத்துக்குள்ள ஒரு மேட்டிமை, ஆவியில ஒரு கர்வம். இதெல்லாம் இப்போ நம்ம வாழ்ற இந்த கடைசி காலத்துல, இந்த கிருபையின் காலத்துல உயிர் பிச்சை போட்டு வச்சிருக்காரு. கொரோனாக்கு அப்புறம் கூட இன்னும் மனம் திரும்பல. அப்படி எத்தனை குடும்பங்கள் இருக்கு. இதனால இந்த வீட்டுல என்ன பிரச்சனைகள் வரும் அப்படி சொல்லி பார்க்கும்போது புல்லு திங்க போட்டுருவாரு. எப்ப வெறிய அப்படின்னா உணர்ந்து கொள்ளு மட்டும். அதான் சொன்னேன், இன்னைக்கு செய்தி ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு. நல்ல சகல செழிப்போட இருப்பாங்க. சகல செழிப்போடு இருக்கும்போது இந்த பேச்செல்லாம் மாறிடும். இந்த பேச்செல்லாம் ஒரு சாப்பிட்டு பேச்சே இருக்காது. வீட்டுல யாராவது வேலை பார்ப்பாங்க, அவங்கள அற்பமா பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க பணம் செழிப்பா இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, சொந்தமா இருக்கு, தோட்டம் இருக்கு, விவசாயம் இருக்கு, நகை இருக்கு, எல்லாம் இருக்கு, வீட்டுல எல்லாரும் இருக்கிறாங்க, பேரம்பேத்தி எல்லாரும் இருப்பாங்க. ஆனா அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த அந்த வேலைக்காரங்களை அற்பமா பார்ப்பாங்க. தேவன் எதை பார்க்கிறார் அப்படிதான் இருதயத்தை பார்ப்பாரு. இருதயத்துக்குள்ள ஒரு மேட்டிமை, ஆவியிலே ஒரு கர்வம். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்டு போது. அப்ப இந்த கடைசி காலத்துல எங்க பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஆவியிலே ஒரு கர்வம் வரும்போது, இருதயத்துக்குள்ள ஒரு மேட்டிமை வரும்போது. சில குடும்பத்தில் வெளிநாட்டுல இருப்பாங்க, நான் இந்த நாட்டுல இருக்கிறேன், நான் இந்த கண்ட்ரியில இருக்கிறேன் அப்படிம்பாங்க, எனக்கு இவ்வளவு சம்பளம் அப்படிம்பாங்க. வார்த்தையிலே மேட்டிமை வரக்கூடாது. வார்த்தையிலே ஒண்ணுமே இல்லை, எங்களை தேவன் தான் ஆசீர்வதிச்சிருக்காரு, அதனாலதான் இந்த தேசத்துக்குள்ள நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு தாழ்த்திடணும். பெருமையான எந்த ஒரு வார்த்தையும் கூட. ஆவியிலே கர்வம். அதனால இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகளை அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வரங்கள் வேணும், கனிகள் வேணும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும், அந்நிய பாஷை பேசணும், நல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும். நிறைய குடும்பத்துல ஆசை இருக்கு. நிறைய குடும்பத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு காலவேளையில இணைந்துக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே எத்தனையோ தேசத்துக்குள்ளே அதிகால வேளையிலே கர்த்தருடைய கிருபையினால நீங்க எல்லாரும் கேட்குறீங்க. நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஆவியிலே ஒரு கர்வம் இருக்கா, இருதயத்துக்குள்ள ஒரு மேட்டிமை இருக்கா பிரதர், அதை எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி நீங்க வேணா ஒரு கேள்வி கேட்கலாம்.
நான் என் வாழ்க்கையில் ஒரு 2 பாயிண்ட் சொல்கிறேன். அது செய்திக்கு புரிந்து கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சின்ன வயசில் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். வியாபாரத்தில் இருந்தேன். சொந்தமாக வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். வியாபாரம் பார்க்கும்போது சொந்தமாக வீடு கட்டினேன். சகல செழிப்போடு இருந்தேன். நல்ல வியாபாரத்தில் நல்ல லட்சக்கணக்காக பிஸ்னஸ்ஸு, வருமானம் ஜாஸ்தி. யார்கிட்டையுமே இறங்கி போக மாட்டேன். திமிரு பேச்சு அப்படிம்பாங்க. கடினமான ஒரு இருதயம் உள்ளவன் தான். சாப்பிட்டுலாம் கிடையாது. துணிகரமாக வாழ்ந்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல, ஜெபிக்கலை, தேவனை தேடலை. மேட்டிமையான பேச்சு. நான் வீடு கட்டினேன், நான் வியாபாரம் பார்க்கன்னு சொல்லி பெருமையாக பேசினேன். நான் எந்த வியாபார ஸ்தலத்துலேருந்து பெருமையாக பேசணும், அதே வியாபார ஸ்தலத்தில் வியாபாரம் பார்க்கும்போதே சொந்த வீடு விற்றேன். நான் எந்த வியாபார ஸ்தலத்தில் நல்ல வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேனோ அதே வியாபார ஸ்தலத்தில் கண்ணீரோடு வெளியில் வந்தேன். அதே வியாபார ஸ்தலத்தில் நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், கேவலம் இதெல்லாம் என் வாழ்க்கையில் வந்துச்சு. இது எது வரைய பிரதர் அப்படின்னா, உணர்ந்து கொள்ளு மட்டும். அந்த வேடை தான் முக்கியம். உணர்ந்து கொள்ளு மட்டும். புல்லுது இங்கே போட்டுருவார். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னா, தேவன் தான் எனக்கு வீடு கட்ட கிருபை செஞ்சாரு. 2026 ரவிராஜ் உயிரோட இருக்கு அப்படின்னா, தேவன் எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நான் தப்பிச்சுக்கிட்டேன். எனக்கு இன்னைக்கு பாதுகாப்பு தருவாரு. இல்லை நான் தான் சொல்லி பெருமையா பேசிட்டு இருந்தேன்னா அடிச்சு தூரத்துக்கு வீசிடுவார். நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததில் தேவன் அன்பான தேவன் தான். அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவன் தான். ஆனா ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள எப்போ மேட்டிமை வருதோ, எப்போ கர்வம் வருதோ, எப்போ திமிரு பேச்சு ஆரம்பிக்கோ, எப்போ கடினமான ஒரு இருதயமா மாறுதோ, அன்னைக்கு அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சுட்டுன்னு அர்த்தம். ஏன்னா சில குடும்பத்திலே மனைவிய ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, அம்மா அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அம்மா அப்பா பார்த்தா வீட்டில் அந்த காலத்துல இருந்து சொல்லுவாங்க, நாங்கள் எப்படிலாம் உன்னை வளர்த்தோம் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் தெரியுமா, ராத்திரியும் பகலுமா நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் அப்படிம்பாங்க. பிள்ளைகள் பார்த்தா ஒரு சாஃப்ட்வேர் லைன்லேயோ, ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்லேயோ, இல்லை ஒரு வெளிநாட்டிலையோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் பார்த்தா இப்போ உள்ள டெக்னாலஜி பிரகாரம் சம்பளம் நிறைய இருக்கும். அம்மா அப்பாட்ட போய் சண்டை போடுறது நிறைய குடும்பத்தில் உள்ள காரியத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சில குடும்பத்தில் இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, நல்ல லட்சக்கணக்காக வருமானம் வரும். கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க, பெரிய ஒரு வியாபாரமாக இருக்கலாம். பணம் அதிகமாக 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 நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி வீட்டில் அம்மா அப்பாட்ட எப்படி அன்பு கூர்ந்தோம், கல்யாணம் முடிஞ்ச புதுசில் மனைவிட்ட புருஷன்ட்ட எப்படி அன்பு கூர்ந்தோம், அதே போல் இன்னைக்கு நம்ம குடும்பம் இருக்கா? அதே போல நம்ம குடும்பம் இருந்தால் கண்டிப்பா உங்க கூட தேவன் இருக்கிறாருன்னு அர்த்தம். இல்லைண்ணே இப்போம்லாம் நாங்கள் வீட்டில் வேற மாதிரி பேசிட்டு இருக்கோம், ரொம்ப டஃப்பாக பேசிட்டு இருக்கேன், என்கிட்ட இப்போ சாப்பிட்டே இல்லை அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? முதல்ல இருதயம் மேட்டிமையாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆவியில் ஒரு கர்வம் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஏதோ இடத்துல பாதிக்கப்பட போகிறோம். ஏன்னா வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்டு போகுது. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கடினப்பட்டு போகுது. முதல் பாயிண்ட் என்னன்னா இருதயத்திலே மேட்டிமை, 2வது ஆவியிலே கர்வம், 3வது கடினப்பட்ட போது. கடினமாயிட்டு, இருதயம் கடினமாயிட்டு. ஆவியில கர்வம் வந்துட்டு, இருதயத்துல மேட்டிமை வந்துட்டு கடினமாயிட்டு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கடினமான இருதயமா மாறிட்டு. இப்போ இந்த கடைசி காலத்துல நிறைய வீட்டுக்குள்ள எப்படி இருக்கு, கடினமான இருதயம். வீட்டுல மனைவி சொல்லி சொல்லி பாப்பா, யார் கேட்க போறா? புருஷன் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, யார் கேட்க போறா? நிறைய வீட்டுல அம்மா அப்பா பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, எந்த பிள்ளை கேக்கு? வீட்டில் வயசான பாட்டிமா இருப்பாங்க, எல்லாம் இப்படி செய்யாதீங்கடா,
இப்படி செய்யாதீங்கடா. பாட்டி பார்த்தா 70 வயசு, 55 வயசு, 80 வயசா இருக்கும். யாரு கேட்க போறா? கீழ்ப்படிறது இந்த கடைசி காலத்துல ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம். இருதயத்துக்குள்ள ஒரு மேட்டிமை ஆயாச்சு அப்படின்னா பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆவியில ஒரு கர்வம் வந்துட்டு அப்படின்னா பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். சில குடும்பத்துல பணத்தை பார்த்த உடனே மனுஷன் மாறிடுறான். பணத்தை பார்த்த உடனே கொஞ்சோண்டு செயின், கொஞ்சோண்டு நகை, கொஞ்சோண்டு சொத்து, கொஞ்சோண்டு வீடு, கொஞ்சோண்டு காரு, இதெல்லாம் புதுசா ஒரு 5 வருஷத்துக்குள்ள சம்பாதிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு துவரணை வந்துடும். நான் யாரு, நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், ஒரு பெருமை வந்துடும். இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். ஐயா, எப்படி பிரச்சனை வரும்? தேவன் பார்த்துட்டே இருப்பாரு. நான் தானே உன்னை ஆசீர்வதிக்கேன், நீ ஏன் பெருமை பாடுற? உனக்குள்ள ஏன் பெருமை வருது? உனக்குள்ள ஏன் மேட்டிமை வருது? உனக்குள்ள ஏன் கர்வம் வருது? அப்பனா நாங்க என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் தாழ்த்திடணும். அப்பா, இந்த கவர்மெண்ட் வேலை தந்தது நீங்க தான்ப்பா. நான் இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கேன்னா அது நீங்க தான்ப்பா. எனக்கு நகை தந்தீங்களா அது நீங்க தான்ப்பா. எனக்கு சொந்த வீடு தந்தீங்களா நீங்க தான்ப்பா. நான் இன்னைக்கு ஒரு வீடு வாங்கியிருக்கேன்னா நீங்க தான்ப்பா. நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன்னா நீங்க தான்ப்பா. நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன்னா அது நீங்க தான்ப்பா. இது நீங்க தந்த சொத்துப்பா. ஒரு வீட்டில் ஒரு நல்ல மருமம் வந்திருக்கானா, நல்ல மருமம் வந்திருக்காளா, இது தேவன் எங்களுக்கு கொண்டு வந்த அந்த சொத்து. தேவனை நாம் உயர்த்த 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 ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதமான செய்தி தான் எச்சரிப்பு போல காணப்படும். நிறைய குடும்பத்துல எத்தனை வீட்டுல புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு போறாங்க தெரியுமா? எத்தனை வீட்டுக்குள்ள டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை வருது தெரியுமா? எத்தனை குடும்பத்துல நடுரோட்டுக்கு வராங்க தெரியுமா? எத்தனை குடும்பத்துல ஊரை விட்டு ஓடிடுறாங்க தெரியுமா? எத்தனை குடும்பத்துல வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாம இருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் சொல்லும்போது மொத்தமா நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா தேவனுடைய தண்டனைக்குள்ள நான் வாழ்ந்திருக்கேன். இருதயத்துக்குள்ள மேட்டிமை இருந்துச்சு, ஆவியில கர்வம் இருந்துச்சு, கடினப்பட்ட இருதயமா இருந்துச்சு. என்னை உடைச்சு வெளியில கொண்டு வந்தாரு. 2015 இருந்து 2021 வரையும் சொல்லலாம். 6 வருஷம் கண்ணீரோடு அழுது கையில பைபிள் எடுத்து வாசித்திருக்கேன். ஜெபம் பண்ணாலும் கண்ணீர் வந்துடும், கையில பைபிள் எடுத்து வாசித்தாலும் கண்ணீர் வந்துடும். இருதயம் கடினமான இருதயம். உடைச்சிருவாரு, உடைச்சு சுக்கு நூறு ஆக்கிடுவாரு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா தாழ்த்துற பிள்ளைகளா இருக்கணும். தாழ்த்தும் போதுதான் கிருபை. நான் நல்லா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்துட்டேன். கர்த்தருடைய கிருபையினால தேவன் அருளிய அப்பம் யூடியூப் சேனல் மூலியமா யாரெல்லாம் கேட்குறீங்களோ, என்னை நேரில் கூட நீங்க பார்த்ததில்லை, குரல் தான். காலை வேளையில் உங்க வீட்டுக்குள்ள செய்தி வரும். அந்த செய்தியை நீங்க கேட்கும்போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கா? ஒரு எச்சரிப்பு வருதா? ஒரு மனம் திரும்புதல் இருக்கா? ஒரு பாவ மன்னிப்பு, ஐயோ நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி யோசிக்க முடியுதா? பரலோகத்துக்கு போற மாதிரி இருக்கா? இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நிறைய குடும்பத்தில் கொரோனாக்கு அப்புறம் துணிகரமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. இருதயம் ஃபுல்லா கடினமாயிட்டு, இருதயம் ஃபுல்லா கடினமாயிட்டு, உண்மையிலே கடினமாயிட்டு. நிறைய வீட்டுக்குள்ள கடினமாயிட்டு. ஏன்னா இப்போ பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு, சொத்து சேர்க்க ஆரம்பிச்சாச்சு, நகை சேர்க்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ யாரும் தேவையில்லை. இப்போ ஜெபம் இல்லை, பைபிள் வாசிப்பு இல்லை, தேவனை தேடல, துணிகரமாக வாழ ஆரம்பிச்சாச்சு, துன்மார்க்கமாக போக ஆரம்பிச்சாச்சு. காலை வேளையில் செய்தி கடினம்தான். டெய்லி ஆசீர்வாதம் என்ன? எப்படி? தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தாதான் ஆசீர்வாதம். சும்மாலாம் தேவன் ஆசீர்வதிப்பாரா? கிடையாது. உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், நீதியை பின்பற்றணும், செம்மையா வாழணும். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் அக்கிரமம். அதனால கால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு தேதியிலே நம்ம இருதயம் கடினப்பட்ட நிலைமையில இருக்கா? ஆவியில ஒரு கர்வம் இருக்கா? இருதயம் மேட்டிமையா இருக்கா? எப்போதுமே ஒரு வசனம் கேட்கும்போது, தியானிக்கும் போது அதுல பல குடும்பத்துக்கு செய்தி போயிட்டு இருக்கும்.
எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா தேசத்துக்குள்ளும் செய்தி போயிட்டு இருக்கும். நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு மேட்டிமை கிடக்கா, ஆவியில ஒரு கர்வம் கிடக்கா, கடினமான இருதயமா இருக்கா? அந்த 3 பாயிண்ட்டுக்குள்ள தான் கிடக்கு மெசேஜ். அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். உடனே தேவனுடைய தண்டனை வெளிப்படுது. அவர் தமது சிங்காசனத்தில் தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. ராஜாவுடைய மகிமை அகன்று போயிற்று. எதனால? இருதய மேட்டிமை, ஆவில கர்வம், கடினமான இருதயம். அந்த 3 பாயிண்ட்னால சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நேரா பிளாட்பாரம் அப்படிம்பாங்க. நேரா நடுரோட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த வசனம், அவர் மனுஷரின் நின்று தள்ளப்பட்டார். அவர் மனுஷரின் நின்று தள்ளப்பட்டார் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போட்டிருக்கு, அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று. மனுஷன் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு அடுத்த ஸ்தானத்துக்குள்ள போயிட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று. இப்போ ஒரு ராஜாவுடைய இருதயம் எப்படி மாறிட்டு அப்படின்னா மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று. காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார். ஒரு ராஜா எங்க இருப்பாரு? அரண்மனையில இருப்பாரு, ராஜா கோட்டைக்குள்ள இருப்பாரு. அவர் இருக்கிற இடமே வேற. என்னைக்கு அவருக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சோ, ஒரு கர்வம் வந்துச்சோ, அதனால அவருக்கு வந்த பிரச்சனை. மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று, காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ள மட்டும். இப்ப ராஜா எதை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்ள மட்டும். மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். இப்போ ராஜாவுக்கு சாப்பாடு என்னது? புல்லு. ஏன்? அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று. புல்லுதான் அவருக்கு சாப்பாடு. மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். புல்லை மேய்ந்தார். ஒரு மாடு எப்படி புல்லை சாப்பிடுமோ அதே போல மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. நல்ல வெயில் அடிச்சா 12 மணி வெயில், உச்சி வெயில் அப்படிம்பாங்க. திருநெல்வேலி பகுதியில் தெரியும், நல்ல வெயில் அடிக்கும். இந்த கடைசி காலத்துல எல்லா பக்கமும் வெயில் தான், அதனால எல்லாருக்குமே தெரியும். அந்த வெயிலிலே அதான் அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அங்க பனியில நனைந்து சொல்லி போட்டிருக்கு. ராஜா வந்து எங்க இருப்பார் அப்படின்னா நல்ல ஏசி வச்ச ரூம்ல இருப்பாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு மேட்டிமை, அவருக்குள்ள ஒரு கர்வம், அவர் இருதயம் கடினப்பட்ட போது இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள தள்ளப்பட்டார். இதெல்லாம் கடைசி வரையுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும். அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும். அப்ப இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா 2 விதமான ஜனங்கள் எப்போதுமே இருப்பாங்க. ஒரு சில ஜனங்கள் தண்டனையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்க மனம் திரும்புறதுக்காக இந்த செய்தி. சில குடும்பத்திலே மேட்டிமையா இருப்பாங்க, கர்வமா இருப்பாங்க, துணிகரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னா தேவனுடைய தண்டனைக்குள்ள போக மாட்டாங்க. இல்ல பிரதர், நாங்க இஷ்டம் போலதான் வாழ்வோம், நாங்க யார் பேச்சும் கேட்க மாட்டோம், நாங்க அப்படிதான் இருப்போம் அப்படின்னா தேவனுடைய தண்டனைக்குள்ள பேரக்கூடாது. ஆவியானவர் சில வீட்டுல திட்டமா பேசிட்டு இருப்பார். அதுக்கு முந்தின அதிகாரத்திலே தானியேல் 4ஆம் அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்களிலே இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாஸ்தபம் என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் கட்டின மகா பாபிலோன். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று அப்படிதான் போட்டிருக்கு. அதனால நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு எங்கெல்லாம் வாயை திறக்கிறாங்களோ, இது நான் கட்டின வீடு, இது நான் தான் சொத்து சேர்த்தேன், இது நான் தான், இது நான் தான், இது நான் தான் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் மேட்டிமையா பேசுறாங்களோ
அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. நான் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்து பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து பார்த்துருக்கேன். நான் தான் என்னைக்கு சொல்கிறேனோ அன்னைக்கு புல்லுதிங்க போட்டுருவார். அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அதே போல் சில கஷ்டப்படுகிற குடும்பத்தையும் நான் பார்த்துருக்கேன். நிறைய லட்சக்கணக்காக கோடி கணக்கில் பணம் இருக்கும். ஆனால் வீட்டில் நிம்மதி மட்டும் இருக்காது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நான் தான் பாங்க. லாஸ்ட்டு ஒரு ஸ்டேஜில் பார்த்தா நிம்மதியே இல்லை அந்த வீட்டுக்குள்ளே. அப்போ என்னன்னு சொல்லி பார்க்கும்போது எங்கேயோ கர்த்தரை விட்டு வழி விலகி பெருமை பாராட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகள் காணப்படும். இன்றைக்குள்ள இந்த செய்தியை கேட்டுட்டு தானியேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை உட்காந்து ஃபுல்லாக வாசித்து பாருங்க, தெரியும். இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்மளை உருவாக்கியிருக்காரு, அவருக்கு முன்பாக நம்ம இருக்கிறோம். அந்த ஒரு பயம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடும். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் எச்சரிப்போடு உங்கள் பிள்ளைகளோட பேசியிருக்கீங்க, நன்றி. புதிய நாளை ஆசீர்வதித்தாங்க, புது கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் போடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. எல்லா கடன் பிரச்சனைகளும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த நாளிலும் வெளியில் புறப்பட எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வேலையடைத்து முன்னும் பின்னுமாக தேவதூர் நிப்பாட்டி பாதுகாத்து விழுங்க. பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னிஸ்தம்பமும் கர்த்தர் கூட இருங்க. உங்கள் நாம மையப்படட்டும். படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். சகலமான பாதுகாப்பு தாங்க. எல்லா தடைகளும் நீக்கி போட்டுருங்க. விசேஷமாக திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. கற்பத்தினியா ஜெபினாப்பா, கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமாக இருக்காங்க, ஆசிரியங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ அந்த குறைகளை மன்னித்து குடும்பம் சந்தோஷமா மனமகிழ்ச்சியாக வாழ கதை கிருபை செய்யுங்க. பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. காலவேளையிலே அப்போ அந்த செய்தியை கேட்டு சில குடும்பத்தில் எச்சரிப்படைந்து தாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் மனம் இறங்கிருங்க. குத்தப்பட்டவர்களாக தாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க, உணர்வு அடைந்துட்டாங்கப்பா, கர்த்தர் மன்னிச்சிருங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. சரீரத்தை பலவீனத்தோடு படுத்த படுக்கல, ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, தேவன் அவர்களே அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஏசு கிறிஸ்து நாமத்தால் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. சில குடும்பத்திலே வேதனையோடு இருக்காங்கப்பா. கடன், உபத்திரம், குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள், எப்படிப்பட்ட காரியமா இருந்தால் கர்த்தர் மன்னிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுக்கு கிருபைத்தாங்க. குடும்பம் சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்கணும், கிருபைத்தாங்க. இணைந்துகிற தேசத்துக்குள்ள எல்லா தேசத்துலையும் கர்த்தருடைய கரம் அப்போ அவங்க பிள்ளைகளை தொடட்டும்ப்பா. எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் தொடுங்க. உங்க பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளில் வெளியில புறப்பட எல்லா குடும்பத்தோட கர்த்தர் முன்னும் பின்னுமா தேவதூதர் நிப்பாட்டி பாதுகாத்துங்க. வேலை இல்லாமல் இருக்கு, சொந்தமாக வீடு கட்டணும், சொந்தமாக இடம் வாங்கணும், பிள்ளைகள் திருமணத்திற்காக நிறைய காரியங்கள் தேவைப்படுது. எல்லா விதமான வாசல் திறந்து திருப்தியாக ஆசிரிங்க. இந்த நாளிலும் வாகனத்தில் போகிறாங்க, முன்னு பின்னுமா தேவர் நிப்பாட்டுங்க. வெளியில் புறப்பட எல்லா குடும்பத்தோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. இந்த மாசத்தினுடைய தேவையை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திச்சிருங்க. உங்கள் நாம மையப்படுத்தும் இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மையமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம் மன்னர் கொடுப்பதாக, ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 என்று நமது உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் சகல காலத்தில் கர்த்தர் கொடுத்து அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.